கதிரவன் எஸ்கார்ட்டா ஒரு கைதியை கோர்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த கைதியை தப்பிக்க வைக்கிறதுக்காக ரவுடிங்க வந்து அவர் மேலே மிளகாத்தூள் தண்ணியை விசிறடிக்கிறாங்க. இவருமே கைதி தப்பிக்க கூடாதுன்னு சொல்லி அவ்வளவோ சண்டை போடுறாரு. ஆனால் அந்த கைதியை தப்பிச்சு ஆட்டோவில் ஏற போகிறான். அப்போ கரெக்டாக கதிரவனோ துப்பாக்கியால் சுட்டுறாரு. இப்போ என்கவுண்டர் பண்ண தலைவர் மேலே விசாரணை கமிஷன் நடக்குது. ஓடி போய் பிடிக்காம எதுக்காக சுட்டிங்கன்னு சொல்லி திட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கைதிங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. அதுக்குமே இவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கும். தப்பிச்சு போனவன் வந்து நல்லவன் கிடையாது, அவன் மேலே 9 கொலை கேஸ் இருக்கு, அதனால தான் சுட்டேன்னு சொல்லிட்டாரு. இதனால மேலதிகாரியுமே வந்து ஹீரோவை தான் திட்டுறாரு. இவரோட ஒய்ஃப் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஃப்ரெண்டோடைய அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் கேட்டிருப்பாரு. ஆனால் ஆஃபீஸர் கொடுத்துருக்க மாட்டாரு. அதனால அவர் பார்க்க வேண்டிய எஸ்கார்ட் டியூட்டியை ஹீரோவே பார்க்குறேன்னு சொல்லி அவருக்கு லீவ் வாங்கி கொடுப்பாரு. அப்துல்ங்கிற கைதி கொலை கேஸில் தான் ஜெயிலுக்கு வந்திருப்பான். இப்போ இவனை தான் கோர்ட்டுக்கு கூட்டு போறாங்க. இந்த கைதி சாப்பிட்றதுக்காக காசு எடுத்துட்டு வரலன்னு சொல்லி போலீஸ் திட்டுறாங்க. அவனும் நான் பட்னியாவே இருந்துக்கிறேன்னு சொல்றான். அப்துல்ல ஹீரோ கிட்ட விட்டுட்டு அந்த 2 போலீஸும் சரக்கடிக்க போயிடுறாங்க. இப்போ ஹீரோமே பசிக்குதுன்னு சாப்பிட போறாரு. அப்துலுக்குமே சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லியுமே அவன் வேணான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் போதுன்னு சொல்லிடுறான். இப்போ அந்த 2 போலீஸும் பயங்கரமா குடிச்சிட்டு வராங்க. அதாவது நிக்கிறதுக்கு கூட முடியாம தள்ளாடிட்டு இருக்காங்க. இப்போ அப்துல்ல கூட்டிட்டு கோர்ட்டுக்கு பஸ்ல கிளம்புறாங்க. அவன் ஒரு கிராமத்துல அவங்க அம்மாவோட தனியா ஒரு கடை வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த ஊரை சேர்ந்த கலையரசியும் அப்துல்ல லவ் பண்ணுவாங்க. அப்துல் மூவி கேசட்ஸ் எல்லாம் கொடுப்பான். அப்போ கலையரசியோட மாமாவோ 18+ டிவிடி கேட்பான். முதல்ல அப்துலுக்கு புரியாது. அதுக்கப்புறமா அவன் தர முடியாதுன்னு சொல்லி அங்கே வந்து கிளம்புவான். இதனால கோவப்பட்ட அவனும் அப்துல்லையே அடிச்சிடறான். கலையரசியோட அக்காவை அவங்க மாமா அடிக்கிறாங்கன்னு சொல்லி கலையரசி தடுக்க வந்தா அந்த பொண்ணையுமே அடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ அப்துல் வந்து தடுப்பான். அவனை அடிச்சு தலையில அடிபட்டுடுது. இதை பார்க்குற அவங்க அம்மாவோ வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஆனா அவனும் அப்துலோட அம்மா கிட்டே அசிங்கமா பண்றான். இதை பார்க்குற அப்துல் கோவம் வந்து அவனை பயங்கரமா அடிச்சிடறான். யார் எதிர்த்தாலும் நம்ம பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்துல்லா இப்போ ஜெயிலேருந்து தப்பிச்சு போய் அந்த பொண்ணு கூட்டிட்டு செட்டில் ஆயிடுன்னு கூட இருக்கவர் சொல்லியிருப்பாரு. இவனும் யோசிக்கிறான். இப்போ ஒரு போலீஸோ பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை பண்ணிடுறாரு. அதனால அப்துல்லை விட்டுட்டு இன்னொரு போலீஸும் போயிடுறாரு. ஹீரோ ரெஸ்ட் ரூம்லேருந்து வந்து பார்த்தா என்னடா அக்யூஸ்ட்டை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. பார்த்தா பஸ்ஸுமே கிளம்பி போயிடுச்சு. பின்னாடியே ஒரு பஸ்ஸை பிடிச்சி இவங்களோ சேஸ் பண்ணி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அப்துல்லை காணோம். இவங்க வரத்துக்கு முன்னாடியே அப்துல் துப்பாக்கி பேக்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான்.